புடிங்க புடிங்க, எல்லாத்தையும் சீக்கிரமா புடிங்க. அங்க இருக்க அந்த பலசாலி ஆட்கள் அவங்களெல்லாம் புடிச்சுக்கோங்க. அப்புறம் இந்த குட்டி பொண்ணுங்க விளையாண்டு இருக்காளே, யார் இந்த பொண்ணா? ஆமா ஆமா, இவளையும் புடிச்சுக்கோங்க. இவளெல்லாம் நம்ம சிரியாக்கு கூட்டிட்டு போலாம். சீரியா நாட்டுக்கு இந்த சின்ன பொண்ணா? ஆமா ஆமா, இந்த பொண்ணை நான் எங்க வீட்டுல வேலைக்காரியா வச்சுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து அந்த பெரிய ஆள் சொல்லிட்டு இருந்தாங்க. சரி, இவங்கெல்லாம் யாரு அப்படின்னு சொல்லி கேக்குறீங்களா? அவங்கெல்லாம் சீரியா நாட்டு படை. அவங்க இஸ்ரவேல் நாட்டுக்கு வந்திருக்காங்க. அங்க இருக்க ஆட்கள் பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போக வந்திருக்காங்க. அவங்களெல்லாம் அடிமையா கூட்டிட்டு போக வந்திருக்காங்க. இப்போ அங்க ஒரு பெரிய ஆள் இருந்தாருன்னு சொன்னேன்ல சீரியா நாட்டுல. அவர் யார் தெரியுமா? அவர்தான் நாகமான். அவரு சீரியா நாட்டோட படைத்தலைவர். இப்போ இந்த நாகமான் வந்து சீரியா நாட்டோட படைத்தலைவர் மட்டும் இல்ல, சீரியா நாட்டு ராஜாக்கே ரொம்ப ஃபேவரட். ஏன் தெரியுமா? அவர் நிறைய போருக்கு போயிருக்காரு. போய் ராஜாக்கு வெற்றி வாங்கி கொடுத்திருக்காரு. அதனால ராஜாவுக்கும் நாகமான ரொம்ப பிடிக்கும். அதனால நாகமான்ல அவர் வேலைக்கெல்லாம் போகும்போது நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு சூப்பரா போவாரு. ஆனா அவர் வீட்டுக்கு வரும்போது பார்த்தா கொஞ்சம் சோகமா இருப்பாரு. ஏன் தெரியுமா? நாகமானுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. பைபிள்ல வாசிக்கிறோம், அவருக்கு குஷ்டரோகம் இருந்துச்சுன்னு. குஷ்டரோகம்னா என்னன்னு தெரியுமா தம்பி தங்கச்சி? இந்த காலத்துல எல்லாம் அதை நம்ம பாக்குறது இல்ல. ஆனா அந்த காலத்துல குஷ்டரோகம் ரொம்ப கொடூரமான ஒரு நோய். ஏன்னா அது ஒருத்தர்கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு பரவக்கூடியது. அதுக்கு மருந்தெல்லாம் அவங்க கண்டுபிடிக்கலப்போ அவங்க கையெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடும். சில டைம் மூக்கு கூட விழுந்துரும், சொரணை கூட இருக்காது. அப்ப பாரு, குஷ்டரோகம் எவ்வளவு கொடூரமானது இல்ல. ஆனா தம்பி தங்கச்சி, உனக்கு தெரியுமா? உனக்கும் எனக்கும் அதை விட ஒரு பெரிய பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு தான் நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம். அது என்னன்னு சொல்லி கேக்குறீங்களா? அதுதான் பாவம். பாவம்னா என்ன தெரியுமா? தேவனுக்கு பிடிக்காதத நம்ம யோசிச்சாலும், நம்ம பேசினாலும், நம்ம செஞ்சாலும் அது பாவம். சரியா? அப்போ பாவம் யாரெல்லாம் செஞ்சிருக்கான்னு சொல்லி கேக்குறீங்களா? நான் பைபிள்ல இருந்தே வாசிச்சு காமிக்கிறேன். ரோமர் 3:23 போட்டிருக்கு, எல்லாரும் பாவம் செய்து. எல்லாரும்னா நீயும் பாவம் செஞ்சிருக்க, நானும் பாவம் செஞ்சிருக்கேன், இந்த உலகத்துல இருக்கவங்க எல்லாருமே பாவம் செஞ்சிருக்கோம். சரி, ஏன் இந்த பாவத்தை செய்யறோம்? நம்ம ஏன் பாவம் செய்யறோம்னா, அந்த பாவம் செய்யணும்ன்ற ஆசையோட தான் நம்ம இந்த உலகத்திலே பிறந்திருக்கோம். இப்போ உங்க அம்மா ஒரு வேலை சொல்றாங்க, தம்பி கடைக்கு போயிட்டு வாப்பா அப்படின்னு சொன்னா, போமா, ஏன் நீ அண்ணனை கேட்க கூடாதா? எதுக்கு எப்போதும் என்னையவே கூப்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அம்மாவை எதிர்த்து பேசுறோம் இல்ல. அல்லாட்டி ஒருவேளை உன் ஃப்ரெண்டு நல்ல மார்க் வாங்கிட்டா உன் ஃப்ரெண்டை பார்க்கும்போதுலாம் பொறாமையா இருக்குல்ல. அல்லாட்டி சில டைம் நம்ம தப்பான காரியத்தை செய்யறோம், நம்ம அண்ணன் தம்பியை போட்டு அடிச்சிடுறோம், அக்கா கூட எல்லாம் சண்டை போட்டுடுறோம்ல, அது கூட பாவம். அது தேவனுக்கு பிடிக்காது. பாவத்துக்கு ஒரு தண்டனை இருக்கு தம்பி தங்கச்சி. அது என்ன தெரியுமா? பாவம் உன்னைய தேவனை விட்டு பிரிச்சிரும். பாவம் அவ்வளோ கொடூரமானது. ஆனா இங்க நாகமானுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சுன்னு சொன்னேனே, என்ன பிரச்சனை அது? அவருக்கு குஷ்டரோகம் இருந்துச்சு. அதை நினைச்சு அவர் ரொம்ப சோகமா இருந்தாரு. சரி, இப்ப நாகமான் வீட்டுல ஒரு குட்டி பொண்ணு வச்சிருந்தாங்கன்னு சொன்னேன்ல. இஸ்ரவேல் நாட்டுல இருந்து அடிமையா கூட்டிட்டு வந்த ஒரு பொண்ணு அவங்க வீட்டுல வேலைக்காரியா வச்சிருந்தாங்கல்ல. சரி, அப்போ அந்த குட்டி பொண்ணை வீட்டுல வேலைக்காரியா வச்சிருந்தா அந்த பொண்ணுக்கு என்ன வேலை கொடுத்திருப்பாங்க? சரி சரி, நீங்க நிறைய சொல்றீங்க. ஆனா சொல்றது நீங்க ஆக்ஷனை காமிப்பீங்களா? நான் 1 2 3 அப்படின்னு சொன்னேன்னா நீங்க ஆக்ஷன் பண்ணி காமிக்கணும். அவங்க என்ன வேலை பண்ணியிருப்பாங்கன்ட்டு. ஒரு வேலை அவங்க கூட்டினாங்கன்னா கூட்டினாங்க அப்படின்னு சொல்லி காமிக்க போறீங்க. ரெடியா? பண்ணுவீங்களா? ஓகே, 1 2 3. சூப்பர், அழகா பண்ணிட்டீங்க. அந்த குட்டி பொண்ணு நிறைய வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒருவேளை அவங்க கூட்டி இருக்கலாம், அங்க இருக்க பொருட்கள் எல்லாத்தையும் தொடச்சு வச்சிருக்கலாம், சில டைம் சமையல்ல கூட ஹெல்ப் பண்ணியிருக்கலாம், தெரியல. அவங்க நிறைய வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா அங்க இருக்கும் போதும் அந்த குட்டி பிள்ளை அவங்க அம்மா அப்பா அவங்களோட மக்கள் எல்லாத்தையும் அவங்க நினைச்சு அவங்கள மிஸ் பண்ணியிருப்பாங்க தானே. ஆனா தேவன் தான் இந்த குட்டி பிள்ளைய இந்த நேரத்துல நாகமான் வீட்டுல கொண்டாந்து வச்சாங்க. எதுக்கு தெரியுமா? தேவன் வந்து நாகமான் வாழ்க்கையிலயும் இந்த குட்டி பொண்ணு வாழ்க்கையிலயும் ஒரு நோக்கம் வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, தேவன் நாகமான் மேல அவ்வளோ அன்பு வச்சிருந்தாங்க. நாகமான் மேல மட்டும் இல்ல தம்பி தங்கச்சி, தேவன் ஓ மேலயும் என் மேலயும் ரொம்ப அன்பு வச்சிருக்காங்க. அதுதான் நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம். யோவான் 3:16 போட்டிருக்கு, தேவன் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இவ்வளவாய்னா எவ்வளவு தெரியுமா? ஆரம்பமோ இல்ல, முடிவோ இல்ல, அவ்வளவு அன்பு தேவன் ஓ மேல வச்சிருக்காங்க. அதனாலதான் உனக்கு எல்லாத்தையும் சூப்பரா செஞ்சு கொடுக்குறாங்க. இந்த தேவன் தான் உன்னை அழகா படைச்சிருக்காங்க கூட. நீ பாக்குற செடி மரம் கடல் தண்ணி எல்லாத்தையும் படைச்சது தேவன் தான். ஆனா அவங்க ஸ்பெஷலா படைச்சது உன்னைய. இந்த தேவன் உன்னை படிச்சது மட்டும் இல்ல, அவங்க பரிசுத்தர். பரிசுத்தர்னு என்ன தெரியுமா? அவங்க பாவமே செய்ய முடியாது, தப்பே செய்ய முடியாது. அவங்க செய்யறது எல்லாமே ரைட்டானதா தான் இருக்கும்.
இந்த தேவன் எப்படி உன் மேல அன்பு வச்சிருக்காங்களோ அவங்க நாகமான் மேலேயும் அன்பு வச்சிருந்தாங்க. அதனாலதான் இந்த குட்டி பொண்ணு நாகமான் வீட்டுல இந்த நேரத்துல வச்சிருக்காங்க. சரி, இந்த பொண்ணு அவ வேலையெல்லாம் செஞ்சுட்டே இருக்கும் போது அவளுக்கு ஒரு நாள் ஒருவேளை அவங்க ஐயாவும் அம்மாவும் பேசுறத வச்சு அவ தெரிஞ்சுக்க வந்துச்சு, நாகமானுக்கு குஷ்டரோகம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சோடனே. அப்பதான் அந்த குட்டி பொண்ணு யோசிச்சா, ஆனா என்கிட்ட ஒரு நல்ல செய்தி இருக்கே, இந்த நல்ல செய்தியை போய் நான் சொன்னேன்னா எங்க ஐயாக்கு கண்டிப்பா சுகமாகும் இந்த குஷ்டரோகத்துல இருந்து அப்படின்னு சொல்லி அவ யோசிச்சா. அதனால அவ என்ன பண்ணானா, அவங்க எஜமானி அம்மா கிட்ட போய் அவ பேசினா. பாரு தம்பி தங்கச்சி, இந்த குட்டி பொண்ணு கிட்ட ஒரு நல்ல செய்தி இருந்துச்சு, அதை போய் அவ சொல்லணும்னு சொல்லி நினைச்சா. ஒருவேளை ஏசப்பாவை ஏற்கனவே ஏத்துக்கிட்ட தம்பி தங்கச்சியா நீ இருந்தீனா உன்கிட்ட இருக்க நல்ல செய்திய நீயும் மத்தவங்க கிட்ட போய் சொல்லணும்னு சொல்லிட்டு தான் தேவன் விரும்புறாங்க. நல்ல செய்தியா? என்கிட்ட என்ன நல்ல செய்தி இருக்கு நான் கேக்குறீங்க? பாரு, நீ நம்பியிருக்க ஏசப்பா என்னோட பாவத்துக்காக சிலுவையில அவங்க உயிரை கொடுத்தாங்க, நீ நம்பியிருக்க, என்ன உங்க பிள்ளையா மாத்துங்க அப்படின்னு சொல்லி நீ ஜெபம் பண்ணியிருக்க. ஆனா இந்த விஷயத்த தெரியாத நிறைய உன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, உன்னோட ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த நல்ல செய்தியை நீ போய் சொல்லணும்னு சொல்லிட்டு தான் ஏசப்பா விரும்புறாங்க. பாரு, நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம், ஏசாயா 43:10 போட்டிருக்கு, நீங்களும் நான் தெரிந்து கொண்ட என் தாசனும் எனக்கு சாட்சிகளா இருக்கிறீர்கள். பாரு, சாட்சியா இருக்கிறதுனா என்ன தெரியுமா? உனக்கு தெரிஞ்ச அந்த நல்ல செய்தி, நீ அனுபவிச்ச அந்த நல்ல செய்திய நீ போய் மத்தவங்க கிட்டயும் சொல்லணும், அவங்களும் தேவனோட பிள்ளையா மாறணும். சரியா? அப்படிதான் நீ சாட்சியா இருக்க முடியும். அப்ப யார் யாருக்கெல்லாம் நீ போய் இயேசுப்பாவை பத்தி சொல்லலாம்? உன்னோட ஃப்ரெண்ட்ஸுக்கு நீ சொல்லலாம். ஒருவேளை நீ ஸ்கூல்ல போகும்போது அங்க இருக்கிற உன்னோட ஃப்ரெண்ட்ஸு, வீட்டுல உன் கூட விளையாடுற உன்னோட ஃப்ரெண்ட்ஸு, உங்க வீட்டுக்கு வர உங்க ரிலேட்டிவ்ஸ், உங்க கசின்ஸ், இவங்க எல்லாருக்குமே நீ இயேசுப்பாவை பத்தி சொல்லலாம். அவங்களும் தேவனோட பிள்ளையா மாற முடியும். பாரு, உன்கிட்ட இருக்க நல்ல செய்திய நீ கண்டிப்பா மத்தவங்க கிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டு தான் இயேசுப்பா விரும்புறாங்க. இந்த குட்டி பொண்ணு அவகிட்ட இருந்த நல்ல செய்திய அவ போய் அந்த அம்மா கிட்ட சொன்னா. என்ன நல்ல செய்தி தெரியுமா? அவ சொன்னா, அம்மா அம்மா, எங்க ஊர்ல, எங்க இஸ்ரவேல் நாட்டுலயா? ஆமா ஆமா, இஸ்ரவேல் நாட்டுல ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு, அவர்கிட்ட நீங்க ஐயாவை கூட்டிட்டு போனீங்கன்னா அவருக்கு எல்லா குஷ்டரோகம் எல்லாம் சரியாயிரும். தீர்க்கதரிசியா? அவர் பேர் என்னது? அவரு எலிசா தீர்க்கதரிசி அம்மா. ஓ, அப்ப அவர் டாக்டரா இருப்பாரோ அப்படின்னு சொல்லி அந்த அம்மா கேட்டிருக்கலாம். ஐயோ இல்ல, டாக்டர் எல்லாம் இல்ல, தீர்க்கதரிசினா தேவன் சொல்றத மனுஷங்க கிட்ட சொல்றவங்க, நீங்க கண்டிப்பா அவர்கிட்ட கூட்டிட்டு போங்க, அவருக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ உடனே அந்த அம்மா யோசிச்சாங்க. யோசிச்சுட்டு போய் அவங்க நாகமான் கிட்ட சொன்னாங்க. உடனே நாகமானும் சரி நம்ம இதை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தீர்மானம் எடுத்தாங்க. சரி, இப்ப நாகமான் சீரியால இருந்து கிளம்பி இஸ்ரவேல் நாட்டுக்கு போனோம். ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு போனோம்னா என்ன பண்ணணும்னா, இந்த ராஜா கிட்ட இருந்து பெர்மிஷன் லெட்டர் வாங்கி அந்த ராஜா கிட்ட கொடுக்கணும், அப்பதான் போக முடியும். ஓகேவா? அதனால என்ன பண்ணாங்க, இவர் போய் சீரியா நாட்டு ராஜா, ஏற்கனவே அவர் சீரியா நாட்டு ராஜாவோட ஃபேவரட் தானே, அதனால அவர்கிட்ட போய் ராஜா ராஜா எனக்கு ஒரு லெட்டர் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே அந்த ராஜா ஒரு லெட்டர் கொடுத்தாரு. அப்புறம் அந்த லெட்டர் எடுத்துக்கிட்டாங்க, அவங்க ஒரு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க, அப்புறம் அங்க இருக்கிற அந்த தீர்க்கதரிசிக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் அவங்களோட போர் வீரர்கள் கொஞ்சம் பேரு, அவங்க கூட இருந்த வேலைக்காரங்க எல்லாம், இவங்க எல்லாம் கிளம்பி ஒருவேளை ஒரு குதிரையில இல்லாட்டி ஒரு ரதத்துல ஏறி அவங்க இப்போ இஸ்ரவேல் நாட்டுக்கு கிளம்பிட்டாங்க. சரி தம்பி தங்கச்சி, நம்மளும் நாகமானோட டிராவல் பண்ணலாமா? பாரு, 700 கிலோமீட்டர் போனோம்ல, நம்மளும் அவங்க கூட சேர்ந்து போலாமா? சரி, நீங்களும் குதிரையில ஏறி உட்காந்துக்கோங்க, நல்லா புடிச்சுக்கோங்க, போலாமா? ரெடி? உடனே போக ஆரம்பிச்சாங்க. ஃபாஸ்டா ஃபாஸ்டா, இன்னும் ஃபாஸ்டா, தூரம் போகணும் அப்படின்னு சொல்லி ஃபாஸ்டா போக ஆரம்பிச்சாங்க. கடைசியில இஸ்ரவேல் நாட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. இஸ்ரவேல் நாட்டுக்கு வந்து சேர்ந்த உடனே அங்க யார போய் பார்த்திருப்பாங்க? கரெக்ட், இஸ்ரவேல் நாட்டு ராஜாவை தானே. அங்க போய் பார்த்து அவர்கிட்ட இந்த லெட்டரை கொடுத்தாங்க. லெட்டரை கொடுத்த உடனே இஸ்ரவேல் நாட்டு ராஜா அதை வாசிச்சாரு. அதுல என்ன போட்டிருந்துச்சுன்னு நான் உனக்கு பைபிள்ல இருந்தே வாசிச்சு காமிக்கிறேன். இந்த நிருபத்தை உம்மிடத்தில் என் ஊழியக்காரன் ஆகிய நாகமான் கொண்டு வருவான், நீர் அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்தில் அனுப்புகிறேன் அப்படின்னு போட்டிருந்துச்சு. நாகமான் இந்த லெட்டரை கொண்டு வராரு, அவரோட குஷ்டரோகத்தை நீக்கி நீங்க அவங்கள என்கிட்ட அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெட்டர்ல போட்டிருந்துச்சு. இஸ்ரவேல் நாட்டு ராஜாக்கு இதை வாசிச்ச உடனே அவருக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. இந்த சீரியா நாட்டு ராஜா என்ன எப்போதும் என்கிட்ட இப்படிதான் பிரச்சனை பண்ணிட்டே இருப்பாரா? அன்னைக்கு ஆள் அனுப்பிச்சு விட்டு எங்க ஊர்ல இருக்க மக்கள் எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிட்டாரு, இப்படி சண்டை போட்டுட்டே இருக்கிறது தான் வேலை. இப்போ நான் என்ன கடவுளா இந்த ஆளை சுகப்படுத்தி அனுப்புறதுக்கு? இவர் என்கிட்ட சண்டை போடுறதே தான் இவருக்கு வேலையா போச்சு அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப கோவம் ஆயிடுச்சு. ஆமா, கோவம் வந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க தம்பி தங்கச்சி? கத்துவீங்களா?
ஐயோ, கையில கிடைக்கிறத தூக்கி போட்டு உடைப்பீங்களா? அவர் என்ன தெரியுமா பண்ணாரு, அவர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸை கிழிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவ்வளோ கோவம் வந்துருச்சு. ராஜா ட்ரெஸ்ஸை கிழிக்கிறாருன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் செய்தி பரவ ஆரம்பிச்சிருச்சு. அப்பதான் ஒருத்தர் வந்தாரு, ராஜா ராஜா நீங்க ட்ரெஸ் எல்லாம் கிழிக்காதீங்க, எலிசா தீர்க்கதரிசி தான் என்னை அனுப்பிச்சாரு, நாகமான நீங்க எலிசா தீர்க்கதரிசி வீட்டுக்கு அனுப்புவீங்களாம் அப்படின்னு சொன்னோன்னே ராஜா வந்து சரி போப்பா எலிசா தீர்க்கதரிசி வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்க. உன்னைய நாகமானோ திருப்பி அவர் ரதத்துல ஏறி அவர் எலிசா தீர்க்கதரிசி வீட்டுக்கு போறாரு. நாகமான் போயிட்டு இருக்கும் போது அவர் மனசுல நினைச்சிட்டே இருக்காரு, நான் அங்க எலிசா தீர்க்கதரிசி வீட்டுக்கு போனோன்னே அங்க எலிசா தீர்க்கதரிசி வெளியே வருவாரு, என் பொண்ணு மேல எல்லாம் கைய வச்சு எனக்கு ஜெபம் பண்ணுவாரு, எனக்கு எல்லாம் சரியாயிரும், நான் வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிச்சிட்டே இருக்காரு. அப்படியே வந்து எலிசா தீர்க்கதரிசி வீட்டுல நின்ன உடனே அங்க குதிரையெல்லாம் பார்க் பண்ணிட்டு வந்து அவங்க வந்து எலிசா தீர்க்கதரிசி வீட்டுல கதவை தட்டுறாங்க. கதவு தட்டும் போது கதவு திறந்தது யார் தெரியுமா? எலிசா தீர்க்கதரிசியோட வேலைக்காரங்க. அவங்க திறந்து என்ன தெரியுமா சொன்னாங்க, நீங்க தானே நாகமானு, நீங்க என்ன பண்ணணும்னா இந்த யோர்தான் நதின்னு இருக்கு இல்ல, அந்த யோர்தான் நதியில போய் 7 தடவை மூங்கி எஞ்சிட்டு வாங்க, உங்க குஷ்டரோகம் உங்களுக்கு சுகமாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. ஆனா நான் நாகமானு எலிசா தீர்க்கதரிசி, அதுக்குள்ள அவர் போயிட்டாரு. அப்போ நாகமானுக்கு இப்போ கோவம் வந்துருச்சு. என்ன, நான் யாரு தெரியுமா, என்னை இப்படி மதிக்காம இப்படி நடந்துட்டு இருக்காங்க, இந்த யோதா நதியில குளிக்கிறதுக்காக நான் அங்கத்துல இருந்து வந்தேன், எங்க ஊர்ல எல்லாம் நல்ல நதி இல்லையா, நான் கிளம்புறேன், நான் எங்க ஊருக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு கோவத்துல நான் கிளம்பி போறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. பாரு தம்பி தங்கச்சி, நாகமானுக்கு அவர் குஷ்டரோகத்துல இருந்து சுகமாகணும்னா ஒரே வழி என்ன சொன்னாங்க, யோர்தான் நதியில 7 தடவை முங்கி எந்திக்கணும்ட்டு. பாத்தியா, அதே மாதிரிதான் உன்னோட பாவ பிரச்சனைக்கும் என்னோட பாவ பிரச்சனைக்கும் தீர்வு என்ன தெரியுமா? ஏசப்பா மட்டும்தான். ஏசப்பா யாரு? ஏசப்பா தான் தேவனோட ஒரே குமாரன். அவங்க ஒன்னையும் என்னையும் போல ஒரு குட்டி குழந்தைய இந்த உலகத்துல பிறந்தாங்க, பிறந்து வளர்ந்து வந்தாங்க, எல்லாமே ஒன்னையும் என்னையும் போல செஞ்சாங்க. தண்ணி தாக எடுக்கும் போது தண்ணி குடிச்சாங்க, தூக்கம் வரும் போது தூங்கினாங்க, பசிக்கும் போது சாப்பிட்டாங்க, அழுதாங்க. ஆனா நீயும் நானும் செய்யற ஒரு காரியத்தை ஏசப்பா செய்யவே இல்லை. என்ன தெரியுமா? அவங்க ஒரு நாளுமே பாவம் செய்யாதவங்களாதான் இந்த உலகத்துல இருந்தாங்க. அந்த ஏசப்பா வளர்ந்த பெரியவங்களானோடனே எல்லாருக்கும் நிறைய நல்ல காரியம் தான் செஞ்சாங்க. ஆனா ஏசப்பாவை என்ன பண்ணாங்க அப்படின்னா, சில பேர் போய் சிலுவையில் அரைஞ்சாங்க, கையில் ஆணி அடிச்சாங்க, காலில் ஆணி அடிச்சாங்க, தலையில முள்கிரீடெல்லாம் வச்சாங்க. ஏசப்பா உடம்புல இருந்த ரத்தம் எல்லாம் வெளியே வந்துருச்சு. நீ கேட்கலாம், அக்கா ஏசப்பா தப்பே செய்யல, ஏன் அவங்க இவ்வளவு கஷ்டப்படணும் அப்படின்னு சொல்லி நீ கேட்கலாம். பைபிள்ல 1 கொரிந்தியர் 15:3-4 போட்டிருக்கு, கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து. பாரு, கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து, நீயும் நானும் செஞ்ச பாவத்துக்காக தான் ஏசப்பா சிலுவையில அவங்க உயிரை கொடுத்து அந்த தண்டனையா அவங்க மேலே எடுத்துக்கிட்டாங்க. சரி, ஏசப்பா செத்து போயிட்டாங்கன்னு சொல்லி அவங்களை ஒரு கல்லறையில வச்சு மூடி வச்சாங்க. ஆனா 3ஆம் நாள் என்னாச்சு? ஏசப்பா உயிரோட வந்துட்டாங்க. இன்னைக்கும் ஏசப்பா உயிரோட தான் இருக்காங்க. அந்த ஏசப்பாவை நம்புறது மட்டும்தான் நம்ம பாவத்துல இருந்து நம்ம காப்பாற்றப்படுறதுக்கு ஒரே வழி. இப்ப நாகமானுக்கு ஒரே வழி என்னது? யோர்தான் நதியில 7 தடவை முங்கி எந்திக்கணும்னு. ஆனா இப்ப இவர் என்ன சொல்லிட்டு இருக்காரு? அதெல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காருல, நான் எங்க ஊருக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா நாகமான் கூட இருந்தவங்க சொன்னாங்க, ஐயா அவர் உங்ககிட்ட ஏதாவது பெரிய வேலை சொல்லியிருந்தா நீங்க செஞ்சிருப்பீங்க தானே, ஆனா இவரு சும்மா யோர்தான்ல குளிக்க தானே சொல்றாங்க, அதனால நீங்க செஞ்சிருங்களேன் ப்ளீஸ். உடனே நாகமானும் சரி நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எந்த நதிக்கு போனோம்? ஆமா, யோர்தான் நதிக்கு போயிட்டாங்க. யோர்தான் நதிக்கு போய் யோர்தான் நதிக்குள்ள நாகமான் போயிட்டாரு. சரி, ஓகே, இப்போ நம்மளும் நாகமானோட சேர்ந்து முங்கி எந்திப்போமா? ஓகே, எல்லாரும் ஏஞ்சுக்கோங்க. ஓகே, மூக்க மூடிக்கோங்க, தண்ணி உள்ள போயிடக்கூடாதுல்ல. ஓகேவா? ரெடியா? முங்குவோமா? நான் கவுண்ட் பண்ணுவேன், நம்ம எல்லாரும் சேர்ந்து முங்க போறோம். ரெடியா? ஓகே, ரெடி. 1 2 3 4 5. இன்னும் எத்தனை தடவை? 2 தடவையா? ஓகே, 6. நில்லுங்க. என்ன குஷ்டரோகம்லாம் போன மாதிரியே தெரியலையே. இன்னும் ஒரே ஒரு தடவை தானே பண்ணுமா? சரி பண்ணலாம். ஓகே, ரெடி. 7 அப்படின்னு சொல்லிட்டு மேல வரும்போது பார்த்தா, உட்காந்துக்கோங்க எல்லாரும். அவங்க நாகமானோட குஷ்டரோகம் அவங்களுக்கு சரியாயிருச்சு. வெளியே நின்று பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் ஒரே சந்தோஷம். உங்களுக்கும் சந்தோஷமா இருக்கா? ஆமா, அவங்களோட ஸ்கின் எப்படி இருந்துச்சுன்னா ஒரு சின்ன குட்டி பாப்பாவோட தோல் மாதிரி அவ்வளோ சாஃப்ட் ஆயிடுச்சான்.
பாரு அவங்களுக்கு குஷ்டரோகம்லாம் போயிடுச்சு. உடனே நாகமான் அங்கத்துல இருந்து கிளம்பி திருப்பியும் எலிசா தீர்க்கதரிசி வீட்டுக்கே போனாங்க. போயிட்டு அங்க அவர்கிட்ட பார்த்து பேசணும்னு சொல்லும் போது அங்க பார்த்தா எலிசா தீர்க்கதரிசி தான் வந்தாங்க இந்த டைம். அப்ப நாகமான் என்ன தெரியுமா சொன்னாங்க? நான் பைபிள்ல இருந்தே வாசிச்சு காமிக்கிறேன். இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேற தேவன் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. இஸ்ரவேல்ல இருக்க தேவன் மட்டும்தான் உயிருள்ள உண்மையான தேவன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நாகமான் தெரிஞ்சுக்கிட்டாங்க. பாரு தம்பி தங்கச்சி, நாகமானோட குஷ்டரோகத்துக்கு ஒரே தீர்வு என்னவாதான் இருந்துச்சு? அந்த யோர்தான் நதியில 7 தடவை முங்கி எந்திக்கிறது தான். உன்னோட பாவ பிரச்சனைக்கும் என்னோட பாவ பிரச்சனைக்கும் தீர்வு என்னது? ஏசப்பாவை நம்ம நம்புறது தான். ஏன்னா நம்ம ஏசப்பா வார்த்தையில என்ன தெரியுமா வாசிக்கிறோம்? அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். பாரு இந்த வசனத்துல சொல்லியிருக்கு, அவருடைய நாமம் ஏசப்பாவோட பேர்ல விசுவாசிக்கணும், அவரை ஏற்றுக்கொள்ளணும். விசுவாசிக்கிறதுனா என்ன தெரியுமா? ஏசப்பா என்னோட பாவத்தோட தண்டனையை தான் சிலுவையில் எடுத்துக்கிட்டாங்க, அவங்க மட்டும்தான் என் பாவத்தை மன்னிக்க முடியும் அப்படின்னு சொல்லி நம்புறது. அப்புறம் ஏற்றுக்கொள்றதுன்னா என் பாவத்தெல்லாம் மன்னிச்சு என் உள்ளத்துல வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ அவங்கள கூப்பிடுறது. அப்படின்னு கூப்பிடுற யாரா இருந்தாலும், ஒருவேளை தம்பி தங்கச்சி இன்னைக்கு நீயும் அதை செய்யணும்னு சொல்லி நினைச்சீன்னா நீயும் தேவனுடைய பிள்ளையாக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம். அந்த மாதிரி ஒரு தீர்மானத்தை இது வரைக்கும் நீ எடுத்ததில்லை அப்படின்னா இன்னைக்கு நீ அதை எடுக்கலாம். கண்ணு மூடி கை கூப்பிக்கோங்க, சரியா? இன்னைக்கு நீ ஏசப்பா கிட்ட சொல்லலாம், நான் உங்க பிள்ளையா மாற விரும்புறேன் அப்படின்னு சொல்ற தம்பி தங்கச்சியா இருந்தீங்கன்னா உன்னோட வலது கையை மட்டும் தூக்கி காமிச்சிட்டு நீ கீழே போட்டுக்கலாம். ஓகே, கை தூக்கி காமிச்ச தம்பி தங்கச்சி, கிளாஸ் முடிச்ச பிறகு நான் அந்த கதவு கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். நீங்க என்கிட்ட வந்தா நீங்க எப்படி தேவனோட பிள்ளையா மாற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் நிறைய காரியங்களை உங்களுக்கு பைபிள்ல இருந்து நான் சொல்லி கொடுப்பேன். ஜெபம் பண்ணலாமா? அப்பா பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றிப்பா. அப்பா உங்க வார்த்தை மூலமா நீங்க எங்க கூட பேசினதுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.